அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நமது அறநூல்களிலே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனித உடல்களில் வாழுகின்ற உயிர்களுக்கும் மனித உடல்கள் அல்லாத பிற உடல்களிலே வாழ்கின்ற உயிர்களுக்கும் ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன என்று அருளி செய்திருக்கிறார்கள், உபதேசித்திருக்கிறார்கள், அறிவுறுத்தி இருக்கிறார்கள், கற்பித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லலாம். அது என்னவென்றால், உண்பது, உறங்குவது, அச்சப்படுவது, இனப்பெருக்கம் செய்வது. நாமளும் சாப்பிட்றோம், எல்லா கொசு கூட ஏதோ உணவை சாப்பிடத்தான் செய்கிறது, உறங்குகிறது, ஓய்வெடுக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னை காட்டிலும் வலிமையுடையது ஏதேனும் ஒரு சிங்கமோ புலியோ வந்தா நாமளே பயந்து ஓடுறோம். ஒரு இனங்கள்லையும் அதை பார்க்கிறோம். அச்சப்படுதல் அப்படிங்கிறது இயல்பா இருக்கு. அதாவது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், துன்பம் வராமல் தன்னுடைய உடலுக்கு எந்த விதமான ஊரும் வந்துவிடக்கூடாது, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இயற்கையாகவே எல்லோருக்கும் இருக்கிறது. அவரவர்களுடைய உடலிலே அவரவர்களுக்கு ஆழ்ந்த பற்று இருக்கத்தான் செய்கிறது. அது ஒன்றும் குற்றமல்ல, அது இயற்கையானது. அது மட்டுமல்ல, இனப்பெருக்கம் செய்கின்ற, அடுத்த தலைமுறைகளை உருவாக்குகின்ற ஆற்றலும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆக இதை பற்றி தொல்காப்பியர் நன்றாக சொல்லி இருக்கிறார். ஓரறிவு உயிர், இரண்டறிவு உயிர் என்றெல்லாம் இருக்கிறது. அதை நான் மற்றொரு வகுப்பிலே சொல்லுகிறேன். ஆனால் மனித உடலிலேதான் இதை ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அதாவது நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆகவே நாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றோம் பாருங்க. எல்லாரும் நமக்கும் அதுக்கும் பொதுவாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா, உண்பது, உறங்குவது, அச்சப்படுவது, இனப்பெருக்கம் செய்வது. ஆனால் இந்த பகுத்தறிகின்ற ஆற்றல் இருக்கிறதே, இந்த பகுத்தறியும் தன்மை மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் அந்த உள்ளத்தில் அந்த தன்மை இருக்கிறது. உயிர்கள் எப்பொழுதும் விழிப்பு நிலையிலே உள்ளத்தோடு இணைந்திருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உயிர்கள் எப்பொழுதும் விழிப்பு நிலையிலே உடலோடும் உள்ளத்தோடும் தொடர்பு கொண்டிருக்கிறது. கனவு நிலையிலே உள்ளத்தோடு மட்டும்தான் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை நூல்கள் உபதேசிக்கின்றன. உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு ஆற்றல். அது மனித உடலிலே மட்டும்தான் நன்றாக வெளிப்படும், செயல்படும். மற்ற உடல்களிலே உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகுத்தறிவு ஆற்றல் செயல்படாது என்று நம்முடைய அறநூல்கள் உபதேசிக்கின்றன. எனவே இந்த பகுத்தறிவை பயன்படுத்துவதால் நாம் என்ன நினைக்கிறோம்? நான் யார்? எதற்காக எனக்கு இந்த உலக வாழ்க்கை அமைந்திருக்கிறது? இந்த உலக வாழ்க்கையை நான் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? எனக்கு ஏன் ஆசைகள் வருகின்றன? என்னை போன்றே மற்றவர்களுக்கும் இந்த மனநிலை இருக்கிறது. எல்லோருக்கும் இந்த கேள்வி வர வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும். நம்முடைய நாட்டிலே இந்த கல்வியைத்தான் முதலிலே கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் தொழிற்கல்வி எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள், பொருளியல் கல்வி எல்லாம். முதலில் நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்றுதான் நம்முடைய பாரத நாட்டிலே, தமிழ்நாட்டிலே தோன்றிய எல்லா நூல்களும் உபதேசிக்கின்றன. இன்றைக்கு கல்வி சாலைகளிலே இதை கற்றுக் கொடுப்பதில்லை. அப்படியே கற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு வழியை வகுத்துக் கொண்டு ஒரு கோணத்திலே சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு தூரம் வெற்றி அடைகிறது என்பது நம் எல்லோருக்கும் அனுபவத்திலே தெரியத்தான் செய்கிறது. எனவே இதை முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வள்ளுவர் பேதைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் பண்ணியிருக்கிறார். அறிவுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அதாவது பேதைமை, புல்லறிவாண்மை, அறிவுடைமை, கல்வி, கல்லாமை, கேள்வி, முடியுமானால் தேவைப்பட்டால் மெய்யுணர்தல். மெய்யுணர்தலை பற்றி இப்பொழுது தேவையில்லை என்று கருதுகிறேன். மற்றதெல்லாம் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது உயிர்களாகிய நமக்கு
7 வகையான நலங்கள் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றன. மேலும் தொடர்ந்து நாளை உள்ளந்தோறும் வள்ளுவத்தை ஆழ்ந்து உழுகுவோம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.